சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி வரப்போகுது. இப்போ கண்டக சனி, அடுத்தது அஷ்டம சனி வருது. அடுத்த 2.5 ஆண்டு காலம் இவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ நீங்கள்லாம் கேட்பீங்கள்ல, ஜாக்பாட் அடிக்கிற ராசி எது, கவனமாக இருக்க வேண்டிய ராசி எதுன்னு. ஸோ சிம்மராசிக்காரர்கள்லாம் நீங்கள் அண்டர்லைன் கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் வரக்கூடியது. ஜென்ரலி ஹெல்த் இப்போ அஷ்டம சனி அப்படின்னாலே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பிரிவினையை கொடுக்கும். அதனால் வயதானவர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குடும்பத்திலேருந்து ஒரு தற்காலிக பிரிவினை அப்படிங்கிறது வரும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபரில் போகலாம், இல்லை வேறு வேலை வாங்கிட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க. இந்த கேது ராகு பயிற்சி ஆகணும் டிசம்பர் மாதத்தில். அது வரைக்கும் அடுத்த 6 மாத காலத்திற்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் சனி பகவான் மட்டும்தான் அவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அதனுடைய தாக்கம் மட்டும்தான் இருக்கும். இப்போ கேதுவும் ராசியில் இருந்து 7ல் ராகு இருந்து 8ல் சனி இருக்கும்பொழுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் அவங்க கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது தினமும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு, ஒரு மாட்டுக்கு கொடுக்கறதோ, ஒரு காக்கா கொடுக்கறதோ, இல்லை ஏதோ ஒரு ஜீவராசிக்கு ஒரு உணவு கொடுக்கணுங்கிறத வச்சுக்கோங்க.